ஹாய், நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எப்பயாச்சும் உங்களை நீங்களே திட்டிருக்கீங்களா? நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, உனக்கு இந்த டேலண்ட் எல்லாம் கிடையவே கிடையாது, நீ வேஸ்ட் அப்படின்னு திட்டிருக்கீங்களா? இப்ப நீங்க ஒரு கமெண்ட் போட போறீங்க. என்ன தெரியுமா? ஐ கேன், என்னால முடியும் அப்படின்னு கமெண்ட் போட போறீங்க. போடுவீங்கல்ல? ஏன் போட சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ நான் ஏன் சொல்றேன்றது உங்களுக்கே புரியும். என்ன தெரியுமா? நம்ம எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை தோத்து போயிட்டாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அவர்கிட்ட போயிட்டு நீங்க இத்தனை தடவை தோல்வி அடைஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவரு ஒரு சூப்பரான அப்படியே ஒரு வெறியறக்கூடிய மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. என்ன தெரியுமா? நான் வந்து இப்படிதான் பல்பு எரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். ஆனா இப்படிலாம் பண்ணா இந்த பல்பு எரியாதுப்பா அப்படின்றதுக்காக 10,000 வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த 10,000 முறை தோல்வி அடைஞ்சதை வந்துட்டு அவர் வந்து இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வழிகளை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு தடவை கூட அவர் வந்து அவரோட தோல்விய ஒத்துக்கவே இல்லை, அதையும் ஒரு வெற்றியா பாக்குறாரு. ஓகே, இப்படி பண்ணா இது வராது போல இருக்கு, நெக்ஸ்ட் மெத்தட்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு தடவை தோத்து போயிட்டா அவ்வளவுதான், எனக்கு இது வராது போல, என்னால் இது முடியாது போல, நான் வேஸ்ட் தான் இல்லை, எனக்கு இது செட் ஆகாது இல்லை அப்படின்னு புலம்பி தள்ளிடுறோம். கரெக்டா? நீங்க நிறைய பேர் தோல்வியை மட்டுமே பார்த்தவங்களாம் கூட இருப்பீங்க. நீ ஒரு தடவை சொல்றமா, நான் எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு. நீங்க அந்த தோல்வியாவே பார்க்கறதுனாலதான் அடுத்த முறையும் நீங்க தோத்து போறீங்க அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? திட்டாதீங்க, ஏத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா அதுல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டோம், ஏதோ நமக்கு தெரியலன்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? நமக்கு தெரியல, அதை நம்ம கத்துக்கிட்டோம். அதை நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு செஞ்சிடணும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்த நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னன்னா, நம்ம நிறைய தோல்வியை பார்த்துட்டு அப்புறம் யோசிப்போம், உண்மையிலேயே இந்த ஃபீல்டு நமக்கு ஏற்றுதுதானா, நமக்கு இதில் திறமை இருக்கா, இல்லை திறமையே இல்லாமல் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம செய்கிறோமா அப்படின்னு தோணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எழுதுறவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தோணிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதுதான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைச்ச ஒரு விஷயத்த செய்யும் பொழுது கண்டிப்பா அது ஒரு கடமைக்காக தான் செய்யறோமே கண்டி ஆத்மாத்மா நம்ம அதை செய்ய மாட்டோம். அதனாலதான் நமக்கு தோல்வி கிடைக்குது. இல்லைங்க, நான் ரொம்ப ஆத்மாத்தமா தான் செய்யறேன், என் வேலையை நான் ஆத்மாத்தமா படிக்கிறேன், எனக்கு அதுல விருப்பம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இதான் வாழ்க்கை, இது போயிடுச்சுன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிருப்பீங்க. சரிதானே? அப்ப அங்க வந்து நமக்கு தோல்வி தாமதமாகும். ஏதோ ஒண்ணுத்த இன்ட்ரெஸ்டோட ரொம்ப லவ் பண்ணி செய்கிறோமோ அதுதான் அந்த வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்காம நமக்குள்ள என்ன டேலண்ட் இருக்கு, ஸ்பெஷலாக ஒன்று இருக்கும். நம்மளால வந்துட்டு ஒரு தொழில் எடுத்து செய்ய முடியுமா? நம்மளால ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக முடியுமா? இல்லை நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை நம்ம செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு கொஞ்சம் நம்ம முயற்சி போட்டு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க முடியும். எடுத்த உடனே நம்ம பெரியாள ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் பல பேரோட தப்பு. ஆனா இங்க நம்ம சின்னதா கத்துக்கிட்டு மட்டும் தான் முன்னேற முடியும். பெரிய ஆளெல்லாம் வந்துட்டு எடுத்த உடனே அப்படி ஒன்றும் உயர்ந்துடல. சின்னதா கத்துக்கிட்டு நிறைய தோல்விகளை சந்திச்சு தான் பெரிய ஆள் ஆகியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, எதையுமே இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தீர்மானிக்காதீங்க. நமக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படிலாம் வெளிப்படுத்தலாம், அதை எப்படிலாம் வளர்க்கலாம், அதுக்கு என்னெல்லாம் சோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க திங்க் பண்ணும் பொழுது டெஃபினட்டா நீங்க பெரிய ஆள் ஆவீங்க. உங்களால எல்லாமே முடியும். ஆனா இங்க நம்ம வந்து நம்மளே நொந்துக்கிறோம். நான் வேஸ்ட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு நாமளே தான் சொல்லிக்கிறோம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் நம்ம வெளிப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை. இந்த சொசைட்டி என்ன பண்ணும், ஐயோ நம்ம இதை செஞ்சா நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா, யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, சோர்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு இங்க உட்கார்ந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து வைங்க. தெரியலையா, இன்னொருத்தர்கிட்ட போய் கேளுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. படிப்படியா தான் முன்னேற முடியும். ஓகேவா? அப்படி படிப்படியா முன்னேறி தோல்வியை பார்த்துட்டு ஒரு நாள் பெரிய ஆள் ஆகலாம். இங்க உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இல்லப்பா இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம வேற ஏதாச்சும் செய்வோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வேலையை செய்யும் பொழுது
டெஃபினட்டாக அதில் உங்களால் சக்ஸஸ் பார்க்கவே முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை? இப்போ சொல்லுங்கள், உங்களால் எல்லாமே முடியும் தானே? அத்தனை தடவை மனசே வெறுக்காமல் ஒரு பொருளை வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காருல்ல, அவரு மட்டும் இல்லை, இப்போ நாம் பார்க்குற ஒரு பொருளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தோல்விகளை அவங்க பார்த்துருப்பாங்க. எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருமா, இப்படி தான் இருக்கும், இதை போட்டால் இது வந்துடும், இந்த கெமிக்கலை போட்டால் இந்த பொருள் உருவாகிடும், இதெல்லாம் சேர்த்து வச்சா இந்த பொருள் உருவாகிடும் அப்படின்ட்டு எடுத்த உடனே செய்ய முடியாது. செஞ்சு பார்த்து ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்மளும் அப்படிதானங்க. எனக்கு கூட தான் யூடியூப்ல வியூஸே போக மாட்டேங்குது, நான் மனசு விட்டு போறேன்னா இல்லையே, போட்டுக்கிட்டே தானே இருக்கேன். அதே மாதிரிதான் செய்யுங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த யூடியூப் வந்துட்டு பரவாயில்ல, இவங்க கன்சிஸ்டன்சியா போடுறாங்க, இவங்க நம்ம பூஸ்ட் பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சாகணும். ஸோ கண்டிப்பாக செய்யும். நானும் அந்த மனசு தளரவே மாட்டேன், போட்டுக்கிட்டே இருக்க போறேன். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ thank you.